எனக்கு பாரிய ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. இந்த சொதிச்சட்டி அடுப்பில் ஏற்றுறது இதுதான் உலகிலே மிக வைரம் பாய்ஞ்ச மரம். இதுல வந்து கதவு நிலை கட்டி அப்புறம் பீரோ இதெல்லாம் செய்யல இந்த மரத்துல. இன்னைக்கு ஒரு குடி வந்து இன்னைக்கு குடியிருக்கான அவருக்கு மீன் குடிக்கலாம். பிலானியா என்னோட கூட்டினா என்னோட கூட்டின பிலானி சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சி கிடக்குமா அதாரண்டி ஆளை கூட்டிட்டு வந்தான். அதில் காலேஜ் வெந்நீரியா சாப்பாடு மிஞ்சி இன்றைக்கு நாங்கள் இந்த கடையில் எல்லாம் வாங்கிடல ரெடிமேட் தேவைன்னு சொன்னால் வருவோம் ஆயும் வரும். வேறு அதிகமாக புளிய மரத்தில் வருவாங்க பாருங்க மக்களே. நீங்கள் வேறு படிவா இன்னைக்கு புளியம்பழம், இன்னைக்கு பொருக்கா, இந்த அரிக்கா தேசிக்கா, இந்த அரிக்கி புளியங்காய் நாளைக்கு இந்த அரிக்கா ஒரு அதிகமாக அந்த ஹீத்தன் இந்த அரிக்கா மீது என்னன்னு சொன்னால் இந்த முருங்கலை அரைக்கிறார்கள் ஆரம்பி இந்த நம்பரை கொஞ்சம் போட்டுங்க. ஓகே என்ன பாருங்க என்ன பாருங்க. ஓகே அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. நான் ரஹீம். ரஹீமா என்னடா புது பேரா கிடையாது? என்ன ரஹீம் என்று அது வெஜ் வேற சொல்றேன். விவரங்களை தெரிஞ்சுக்க என்னடா. ஆமாம் முட்டி உடைக்கும் போட்டியில இவரை உடைச்சவரு அண்டு முட்டி உடைச்சதுக்கு வரைக்கும் நாங்கள் உண்மையிலே கிஃப்ட் கொடுத்துனீங்களா? இல்லை கொடுத்து பிஸ்கெட் சோடா வாழைப்பழம் கொடுத்துனாங்க. இன்னைக்கு வர சாப்பாடு கணஞ்சிக்க நாங்கள் இருந்துக்கேனே. இதன் வாழ்த்துக்கள். வெற்றி கிண்ணத்தை நீங்கள் பெற்றதுக்கு மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு. எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். இவருக்கு என்ன கறி கொடுப்போம் இன்றைக்கு? இவருக்கு இன்றைக்கு நம்ம முருங்கல் கொடுக்கணும். முருங்கலை சம்பல் கொடுக்கணும். மீன் அவனுக்கு கொடுக்குறாடாப்பா நம்ம பாவம். அவனுக்கு முருங்கலை எடுத்து சமாளிச்சிடுவான் இன்றைக்கு நம்ம. என்னடா அட்லானி அப்போ இன்றைக்கு ரதியம்மா சொல்லுங்க என்ன சமையல் இன்றைக்கு? இன்றைக்கு என்னண்டா வளப்பா மீன் ஒரு சொதி வைக்க போகிறோமா. வளப்பா மீன் ஒரு சொதியா? அது சொதி வைச்சா தான் அது நல்ல சுவையாக இருக்கும். வடியா புளியெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷான சொதி கொண்டு வைப்பாண்டு. ஃப்ரெஷ்ஷான சொதி எங்கே வாங்கினீங்க வளப்பா மீன்? வளப்பா மீன் நான் மார்க்கெட்டுக்கு போய் வரும் வாங்கினீங்க இல்லைன்னு முதல்ல நம்மட தும்மணி குளம் என்னடா அந்த தும்மணி குளத்துக்கு வாங்குற வளப்பா மீன் இப்போ இல்லையம்மா. தும்மணி தண்ணி எல்லாம் அந்த தண்ணி வத்தினால எங்களுக்கு வளப்பா மீன் இல்லாட்டி நம்ம தூண்ட இதை எடுத்து போனாரு இழுத்து தோடலாம் சரியா அதான் கதை. இல்லையா நாங்கள் கரையில் இருக்க மாட்டேனே இழுத்து போய் சரியா நில்லுது. அப்போ இன்னைக்கு வளப்பா மீன் சொதியும் மகன் எங்கட வீட்டை முருங்கையில துளிர் இருக்கு. ஓகே அது என்னண்டா புரசான சாம்பார் கேஸ்கா விட்டு சாம்பார் அரைச்சி சாப்பிட்டா நல்ல சுவையா இருக்கு. முருங்கலை சாம்பார் முருங்கலை சாம்பார் அவிச்சு போட்டு அரைக்கிறோமா. நான் சாப்பிடல. இன்னைக்கு ஒரு குடி வந்து இன்னைக்கு குடியிருக்கான அவருக்கு மீன் குடிக்கலாம். அவருக்கு சொதியாமே இப்போ நாங்கண்ணே மீன் சொதியை வச்சு போட்டா அதுக்கு காதுக்கு பாவங்கண்ணே. அப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முருங்கலை ஆய கிடக்கு. முருங்கலாம் கிடைக்கு மரத்தில் ஆஞ்சி ஆட்டம் மரத்தில் நிறைய பேர் தெரிஞ்சுக்காதானே தேவையான பொருட்கள் புளியம்பழம் ஆயப்படுறோம். புளியங்காய் மரத்தில் ஆயப்படுறோம். சரி அதுக்கு முன்னால் எங்கட வீடியோவுக்கு பார்க்குற உறவுகள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்வோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாமாங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் முருங்கை மரத்தை காட்ட போகிறேன். இன்னைக்கு இதுதான் உலகிலே மிக வைரம் பாய்ஞ்ச மரம். இதில் வந்து கதவு நிலை கட்டி அப்புறம் பீரோ இதெல்லாம் செய்யல இந்த மரத்தில். ஆனால் அதில் வேற செய்யலாம். இதுதான் முருங்கை மரம். தன்னுடைய காட்டு நிறைய பேருக்கு முருங்கை மரம் தெரிஞ்சிக்காது. நீங்கள் நினைச்சுப்பீங்க இது பலா மரம் இருக்குமா? நான் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் பலருமே ஆனால் காற்று அடிச்ச முடிஞ்சு டக்குன்னு கடும் பயிரும் கடும் பயிரும் இங்கே பாருங்க. நான் யூஸ் பண்ணலாம் கடும் பயிரும். இதெல்லாம் நாங்கள் முன்னுக்கு ஒரு கதவு ஓட போகிறோம் முருங்கை மரம் தரது. இது தாங்கணும் இல்லை எங்களுக்கு. அது சரியா சமைக்கிறது எப்படி துளிராயா? இப்படி சந்தை பார்க்கவா இப்படி என்ன அதிகமாக இருந்தாலே ஒரு நாளைக்கும் புது புது சாப்பாடு எழுறாப்பா.
அவங்களோட காலங்களில் சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ நாங்கள்லாம் மறந்துட்டோம். இந்த மறந்தது தெரியும் எங்களுக்கு. நாம வச்சு தரலாம் எங்களுக்கு. என்ன செய்யற இப்போதைய மக்களுக்கு முருங்கை மரம் தெரிஞ்சிருக்காது. முருங்கை இலையில செய்யலாம். வேறடாண்ணா இல்லை வேறையிலாமா என்னடா அது இந்த பெரிய மரத்தை முறிவு பண்ணுறே. இது துளி தானே? நீ அப்படியா துளி ராஜி? என்னடா அது? அப்போ நீ சொல்லாதடா இலங்கையில் பிறந்துண்டு இந்த தொழில் சாப்பிட்றேன்னு அதிகம்மா இதெல்லாம் நீ கதையை பாருங்களேன். நானும் ஒருக்கா சாப்பிடலாம். ஆனால் கேட்டவும் பண்ணா சொல்லு. ஜோ எங்கே ஜோ ஹானில் துளிர் எப்படி ஆயிரம் மிச்சது? நினைக்கா? ஓகே 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 அப்படியா? அது இந்த நிற்கிறடாப்பா துளி கொஞ்சம் பேசிட்டா ஒரு எதுக்குண்ணா? பாருங்க நாங்கள் இந்த கடையில் எல்லாமே வாங்கிடலானே ரெடிமேட். தேவைன்னு சொன்னால் வருவோம் ஆயும் வரும். வேறு அதிகமாக புளிய மரத்தில் வருவாங்க பாருங்க மக்களே. நீங்கள் யாரும் படிவா சரிங்க மஜ்ஜரி வாங்க தானே ஏற்கனவே நம்ம வீடியோ காட்டக்குள்ள சின்ன உண்டாந்துலடா அது மறந்துடாப்பா தெரியா கொஞ்சா உன்னோட மகிழி கிழங்கு வந்து கால் வைக்க வைக்க இறங்கி போகுது. இடத்தெல்லாம் கிழங்கு வந்து மழை வெஞ்சானு மழை வெஞ்சது போய் சரி நான் பிடிக்க நீங்கள் வாங்கிங்களா? இரும்பு சத்துனாப்பா இதில் குழம்பு வைக்கிறோம். என்ன வெள்ளப்படலாம் போட்டு முருங்கலையா துளியில் குழம்பு வைக்கிறோம். என்னடா அது முருங்கலை துளியுமே குழம்பு வைக்கிறதா? எனக்கு தெரியல ரதியம்மா. தெரியலையா? என்ன சத்தியமா தெரியா? என்னம்மா சொல்கிறீங்க? குழம்பு வைக்கிறோமா? நிறைய மக்களுக்கு தெரியாது அதே மாதிரி எப்படி எப்படி நான் சாப்பிட்றேன். நிறைய பேர் சாப்பிடிக்க மாட்டாங்க இந்த முருங்கலை. காட்டுவோமேம்மா ஜாதி இது அங்கே போவோமா என்ன தெரியா இந்த துளிர்கள் எங்கே வெளிநாட்டுக்கா? இல்லை அங்கே போகாது. வெளிநாட்டில் வருமானா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஏரியாவையும் பாரதான்னு சொல்லி. முருங்கலை நிறைய இருக்குண்ணே பனை முருங்கலை. இது என்ன முருங்கலை? அது இது நல்லா காய்க்கிற முருங்கை. எங்களோட மாமியா கிட்ட திராய் மாடல் எடுத்து வந்தேன். சரி அண்ணன் தெரியுமாயிட்டு இது எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னைக்கு சந்தோண்டு முடிச்சு கொண்டா நாட்டுறேனே நாட்டினா ஒரு தலைது பெரிய மரமாயிரும். நம்ம நிலத்துக்கு கொஞ்சம் காய்க்கிற கிடக்குண்ணே நல்லா வளரு பிரச்சனை அப்படிங்க எங்களை நாட்டு விளையாட்டு. நிறைய ஆகிதாப்பா இப்போ இன்னைக்கு இதாக வேணுங்கிறாப்பா புளியங்காய்க்கு நான் கம்பு வச்சுக்கேன். இதா நேற்று மழை அடிச்சதுக்கிட்டே வெயில பார்த்தீங்களா? இப்போ மழையே போகுமா? நேற்று மழை வேணே மக்களே. இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு நாட்டில். நேற்று காற்று அடிச்சோமா எல்லாம் சாஞ்சிட்டுமா? இன்னைக்கு சொல்லி சாப்பிட்டோமா? கீதை இந்த மாதிரி சாப்பிட்டு தாங்களே உங்களோட சாப்பாட்டை பயன்படுத்தி கொஞ்சம். ஓ கீத்தனை இன்றைக்கு நம்மளோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன். நம்மளோட நாடு நம்ம வரக்குள்ள இன்வைட் பண்ணிக்கிறேன்டா. பசே டிலானியா என்னோட கூட்டியிருந்தாங்க என்னோட கூட்டியிருந்த டிலானி சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சி கிடக்குமா அதாரண்டி ஆளை கூட்டிட்டு வந்தான். அவங்கள காலேஜ் என்ன ஏரியா சாப்பாடு மிஞ்சா இன்றைக்கு நேற்று கரெக்ட் டைம் வந்துட்டான்டா சமைக்க முடிய வந்துட்டான். ஓ இன்றைக்கு என்ன சமைக்க முந்தி வந்துட்டான். நான் இல்லாத கீர்த்தன் அந்த பணி ஏற்றுக்கானா? நல்ல நல்ல எங்களுக்கு வரவங்களுக்கு இல்லை நஷ்டம் தான் தாராங்க. நீங்கள் வரக்குள்ள வீட்டில் இருந்து அரிசி எடுத்துவாங்க. அதுதான் இது என்ன சுரக்காயில் வாங்கி விட்டீங்களா? இது பட்டலா எவ்வளோ விட்டு உண்மைக்குமா? எப்படி எடுவே புளியம் காயா பழமா? அது புளியம் காயா பழமா? இது பாருங்க இவ்வளோ காய்ந்தப்பா. இங்கே பாருங்க மக்களே. ருசிப்படவா? அப்படி அது எட்டாது மாதிரி கீதனுக்கு ரேவன் பண்ணி பெறும் எட்டாது உண்டாப்பா. நிறைய மகிழ நிறைய மகிழ இருந்துங்க.
ரதியம்மா கிலோஜி தலைங்க அடிச்சு விட்டுட்டாங்க. உதர்காய் என்ன செங்காய் அடிக்க அடிக்க புளியங்க எல்லாம் புளியுது. புளியங்க மட்டும் தானே இல்லை விழுறவங்களும் கூட அப்படிங்களா? எங்க விழவே இல்லை காணுன்ற நீங்க விழுந்தீங்கடா. சாப்பிடுறது கொட்டிக்க இதான் செங்காய். எவ்வளோ வடையா கொண்டாருங்க. சூப்பரா இருக்கு செங்காய். இது ஒரு பாதியக்கா இங்க பாருங்க மக்களே, ரதியமா பாதியக்காங்க. இங்க பாருங்க அப்படி நல்லா கொண்டு. எந்ததை பறிக்கல இன்னொரு பறிச்சு எடுத்தது உண்டு தாங்கலாம் ரதியம்மா. நான் சொன்னேன் நமக்கு ஆக்கள் பக்கத்தில் கொண்டிரும் ஆக்களை நம்ம என்ன ஹீட்டன் இது காணும் ரதியம்மா. ஐயோ சொதிக்கும் போகணுமே. என்ன சொதிக்குதான் அது சம்பளுக்கு எதிரிக்குமா டேஸ்டா. அதான் சொல்றேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிப்பேன் இந்த புளியில விளக்கத்தை. இதே புளியை வந்து இதுக்கு போடுதானே. எதுக்கு போடுதா? இதுக்கு போடலாம். இதுக்கு எப்படி புளியுது? எல்லாம் புளி தான். மாங்காயம் புளி தான், தேசிக்காயம் புளி தான், புளியங்காயம் புளி 5 வரலும் அதிகமா எல்லாம் புளி தான். பொறுக்காயம் புளி தான். ஆனா அந்தந்த புளி அந்தந்த கறிக்கு தான் சரியா வரும். அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லாம் காத்து இல்லை எப்படி இருக்கு காத்தடிச்சு நேற்று அடிச்ச சூறாவளியில் இறங்கி நம்மளோட மையர் இல்லாமல் போயிட்டு பாருங்க. ஆனால் அந்த வாழை மரம் முறியல் தெரியுமா பெருசு பெருசு வந்தியா இதான் இந்த கொம்பம்புளியம்பழம்ன்ற கொம்பங்காயன்ற அதுவும் கொம்பங்காய். இதுக்கு இன்னொரு பேர் கொம்பங்காய். அதுக்கு அண்டு இந்த சீலா மீனுக்கு என்ன மீன் விழல் மீன் என்ன மாதிரி தான் இதுக்கு புளியங்காய் கொம்பங்காய். உண்மையில காதலிக்கா இந்த ஒரு இதை வித்துடலாமே ஒரு 4 நான் வியாபாரி கொடுத்துருங்களா? வியாபாரிக்கு வருது பரவாயில்லண்ணே. தாங்கலாம் அப்போ எனக்கு அந்த காசு வந்துருக்கேண்ணா இந்தியில் போகிற தாங்க நான் பற்றி சொல்லு நான் சேமிச்சு எங்கே எடுத்தாங்க உங்கள் உண்டியில் எடுத்தாங்க பார்ப்போம். அதிகமாக உண்டியில் வச்சுக்காம காட்டுறாவில் என்னென்னா டிலானி கொண்டு போயிடான் ரோடு நம்பிக்கை இல்லை டிலானிலே அவன் அப்படி செய்ய மாட்டான். மக்களே பாருங்க தேவையான அளவு சட்டி வைக்க போகிறோம் எல்லாம் எடுத்துவாங்க. இப்போ பார்த்தேன்டாமா ஃப்ரெஷ்ஷான முருங்கெல்லாம் தந்திரிக்கும் பார்த்தியா எங்கட வீட்டு மரத்தில் ஃப்ரெஷ்ஷான முருங்கையில் ரதியமான தோட்டத்தில். ஆமாம் இதுக்கு தேவையான பொருட்களுமாக கருவேப்பிலை இருக்குமாக இது முருங்கலை தான் இந்த இந்த வெங்காயம் இருக்கு பச்சைக்காய் இருக்குமா 2 கரைக்கும் தான் இது வச்சிருக்கு. இந்த கருவேப்பிலை இந்த இருக்குமா பால் அப்படியே 2 எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் பேர் வைக்கிறேன். போடமா ஆமா இதுங்காஞ்சது பக்கத்து இல்லம்மா எங்கட மரத்துல அது உங்களோட மரம் இல்லையா? அது எங்கட மரம் இல்ல எங்கட மரம் அது அதப்படி அது நாங்க வேலி விட்டு அடைச்சேன். அது இது கோயில் சொத்து வேலி விட்டு அடைச்ச நாங்க கோயிலுக்கு கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம் நல்ல விஷயம் தானே. இல்லை எனக்கு பெருமையெல்லாம் உங்களை தான் சேரும். இந்த மீன் தான் அந்த மீன் மக்களை. உண்மையா இந்த மீன் பேர் தெரியா வளர்ப்பான். ஆனா எல்லாரும் வளர்ப்பான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய மீன் வளர்க்குறதான். இப்போ ஹோல்டனை வளர்த்தாலும் அது வளர்ப்பான் தான். பாலை வளர்த்தாலும் அது என்ன அதுவும் வளர்க்குறாரு வளர்ப்பான். ஆனால் இதுக்கு உண்மையான பேர் ஒன்று இருக்கும். ஆனால் முதல் ஒரு குழம்புங்கட அந்த குளத்தோரத்தில் வந்து டோரா மீன் சொல்லுவாங்க. இது என்னடா நாங்கள் கூட பிடிச்சி பெரிய பெரிய மீனாக தூக்கி தருவாங்க. டோரான்னு சொல்லுவாங்க. இது எத்தனை கிலோ வரும் அந்த மீன் சைஸ் எல்லாம்? அது 5 கிலோ வரும் அந்த மீன். 5 கிலோ வேணே பார்த்தீங்களா? இந்த மீன் இப்படி ஒரு 12 கிலோ ஆகி என்னடா 12 கிலோ 15 கிலோ ஆகி. இந்த மீன் தான் டோரா மீன். இது வளர்க்குற மீனாக வளர்ப்பாங்க. ஓகே இப்போ ஃபஸ்ட்டுக்கு சொதி ஏனே அதாவது வளர்ப்பா மீன் சொதி இந்த காட்டில் நீங்கள்
அது அந்த சம்பலுக்கு தேங்காய் அதேலா நான் இப்போ சொல்லாட்டி எவ்வளோ பிரச்சனை இப்போ வீடியோவில் போல எவ்வளோ சம்பளம் நீ பாருங்க மக்களை பாருங்க சத்தியமாக தேங்காய் இப்போ மறந்துட்டாங்க ஒரு நாளுக்கு தெரிக்குமா அது நம்ம எந்த நாளும் காட்டுறேன் இன்றைக்கு காட்டு மினி நான் வந்து மிகவும் வந்துருக்கேன் காட்டுவோம் இல்லை நீங்கள் யோசிக்க கூடாது 12 cc இது நாங்கள் வளமையாக வச்சுக்கொள்வோம் இதுலேயும் 2 குடி இருக்கனே புளியம்பழம் இன்றைக்கு புளியம்பழம் இன்னைக்கு பொறுக்கா இன்றைக்கா தேசிக்காய் இன்றைக்கு புளியங்காய் காய்ப்புளிய 4 இந்த ஒரு அதிகமா அந்த ஹீதன் இந்த அமிது இன்றைக்கு கதிரை இந்த மேசே அப்படியே சொல்லிக்கொண்டு போக முந்தி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு எதை செய்ய போகிறீங்க அதிகமா அம்மாம்மா முருங்கைத்துளி ரகந்த பார்ப்போம்மா இதை களி இந்த சட்டிக்கு வச்சு போட்டு மீனை சமைக்கும் அப்படி அடுப்பில் ஏற்றி போட்டு அப்படி செய்யா ஓகே அவங்க இருப்போம் அப்படியே உங்களுக்கு சோறு தான் சரியா சுமத்துக்கு ஒரு ஜீவன் தான் காத்து திருக்கி ஜீவன் எதிர்பார்க்கல சாப்பாடு தானே எதிர்பார்க்க நான் கீர்த்தனம் வேற சாப்பாட்டை கொஞ்சம் லேட்டாக சமைக்க வேண்டியது இது நான் புறத்தா களி வச்சுக்கோமா தேவையான அளவுக்கு கொஞ்சிக்காய் விட்டணுமா கொஞ்சம் கட்ட போகிறீங்களா சொதிக்கு கொஞ்சம் உரைப்பு சுள்ளுன்னு இருக்கணும் என்ன அதாவது சொதிக்கு உரைப்பும் புளிப்பும் தான் நல்லா இருக்கணும் அதிகமாக உப்பும் புளியும் சேர்ந்தா அதாவது கறி நல்லா இருக்கு அப்போ நம்ம இன்றைக்கு உரைப்பையும் புளியையும் போட தேவையில்லை என்ன நல்லா அப்போ நல்லா போடுறேன் அதான் உப்பும் புளியும் தானே கறிக்கு தேவை அப்போ என்னது உரைப்பெல்லாம் அப்போ ஐயோ உரைப்பில்லாம அப்போ நீங்கள் சொல்ல கூடப்படியே சொல்லிக்கணும் ஏன்னா உப்பும் உரைப்பும் புளியும் சேர்ந்தா தான் கறிமையாக இருக்க மாட்டேன் அது நீங்கள் யோசிக்காங்க கறிமா இல்லாட்டியும் சாப்பிட்ருவோம் எப்படி அதேனமா உள்ளிக்கிற மீனை பறை கடிச்சிட்றோம் முடிஞ்சு அதுக்கு பொடியை இறக்கிறீங்க பாருங்க அதுக்கு இன்றைக்கு முட்டி உடைச்சது பாட்டிடா பண்டைக்கு கீத்தனுக்கா பாட்டி மீன் தானமா அது கொஞ்சம் சைட் அதுதான் ஆரம்பம் தானே இனிதாரி கட்டவாசியங்கள் அவர் ஆனால் சோஷியல் மீடியாவுக்கு பழசி ஏன்னா டிக்டாக் செலிபிரிட்டி இப்போ யூடியூப் செலிபிரிட்டி ஆகிறாரு என்னதுக்குன்னா இப்போ நாங்கள் 2 கதைக்கு கொண்டாண்டிக்கோம் ரெண்டாண்டு என்னென்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான் இது என்னென்னு சொல்கிறதாப்பா நாங்கள் ஒரு இன்வைட் பண்ண கெஸ்ட்டாக பாடிலான்னு மற்ற அண்டைக்கு முட்டி பெஸ்ட் முட்டி உடைச்சவர் ஏன்னா கல்லணை தெரிஞ்சுது போல இல்லை உண்மையை சொல்லு அவன் ஸ்டெப் வச்சு இந்த ஸ்டைலை பார்க்கலையோ இந்த வரைக்கும் அவன் வைக்கலோ உடத்த வந்தவன் நீண்டு கால் போகுது அங்கால இந்த நாய்க்கிட்ட நிற்கான் அப்படி ஆள் போய் அடிச்சு விட்டுதான் ஒரு அடி உண்டு அவன் அவன்ட மனக்கண்ணால பாத்தீங்க தெரிஞ்சானே தெரியல எப்படி 3வது கண் தெரிஞ்சார் அதே மாதிரி ஓ மனக்கண் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாண்டு கேள்விப்பட்டேன் நான் கண் இல்லை எனக்கு வாழை மரம் தடைக்குது காலில் அப்போ பார்த்தா வாழை மரம் தடைக்குதானே இந்த வாழை மரம் கூட தெரிக்கேன்ட்டு யோசிச்சேன் அதாவது நீங்க அந்த ரூல்ஸ்ல இல்லாத ஒரு செயல்பாடு செஞ்சிருக்கீங்க அப்போ பார்த்த மனையில ரைட்டோ மனை ரெண்டு போறோம் ரைட்டோ போய் இப்படி கம்பி வெட்டுது இந்த முட்டியனோடு முகத்துல ஊத்திட்டாங்க கத்திய ஆனா உங்களுக்கு கண் தெரிஞ்சாடா சாடல் இல்லப்பா பொய்யா பேர் கண் தெரிஞ்சுதானா இங்க வந்து முட்டிப்பேனா மற்ற நீங்க இப்படானே சத்தியமா அந்த பாலை மரத்தை பார்த்து நடிச்சு இல்ல இல்ல அது வாழை மரம் நான் போகல கால் அடைக்கு நான் இப்படி பாலை மரம் தடைக்கிறானே அவுட் தானடா வெளில வேணா அது இல்லையா கோட்டுக்குள்ளானே வாழை மரம் அப்ப நீங்க சரியான ரஞ்சிங்க கொச்சிக்காய் வெட்டி முடிஞ்சுமா வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் விட போயிடலாம் நீ ஆடு மாகட்டேன் இடமா இது உங்களோட விட்ட நாஞ்சது உங்களோட விட்டு முட்டத்தில் முழுது நாட்டிக்கிறேனே அடுத்தடுத்த காலங்களில் நம்ம கொஞ்சம் வேறு வேறு மரக்கில் நடிக்கணும் போதியம் நம்ம தூர போய் வாங்குற மற்ற இந்த மீனுக்கு ஒரு குளமண்டு கட்டணும் குளமண்டு கட்டணும் கட்டாயம் அதுக்காக நடவடிக்கை மக்கள் எடுத்துக்கொண்டீங்க நாங்கள் இப்போ குளமண்டு கட்டுறது என்னென்னு சொன்னால் அதிகமாக கடை அந்த வயற்றைக்கு தானே
தண்ணியில் ஆയിരിക്കും ஓடியா ஓ அதுக்குள்ள தண்ணி இருக்காதுல அது குளம் ஒன்று கட்டுற ஐடியா போகுது அங்கே கூட ஓடி எத்தனை கொக்கு பண்ணுங்க மீன் கிடக்குங்க அதுக்குள்ள மீன் மதிக்கு வேற அதுக்குள்ள மீன் மதிக்கு அது மூடாது குளத்துக்கு தண்ணி அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக அளவுக்கு தேவையான குளம் கட்ட மாட்டோம் விவசாய தொழிலாளி நீங்கள் கண்டெடுத்த தொழிலாளி கண்டெடுத்த தொழிலாளியே விவசாயத்துக்கு தண்ணி வேணுமே. தண்ணி வேணுமாவா தண்ணி வேணுமா கடவுளே இன்னும் கொஞ்சம் தர சரையறாண்டு ஊத்த போகுது பாருங்க ஒய்யண்டா நான் சொல்றேன் ஒய்யண்டாலும் ஆனால் இந்த வருஷம் மழை வந்து ஒரு தேவைக்கு இல்லாத டைமில் தேவைக்கடான உப்பு போடுறோமா தேவைக்கு இல்லாத டைமில் வை உப்பு போடுறேன் மஞ்சள் என்ன தேவைக்கு அளவான மஞ்சள் ஓகே கொஞ்சம் கற்று போட்டியா எதுக்குமா இல்லம்மா போடல இந்த அருகே தேவைக்கடான புளி உடைக்கணுமா தேவை புளியை வந்து என்ன செய்யற அடுப்பில் சுடுறதா அடுப்புல சுட்டு காட்டுவோம் நெருப்பு ஓகே ஓகே அவன் அளவு தேவையான பால் விடுறோமா இதுதான் நம்மளோட கறிமா இது சரி சரிம்மா வித்தியாசமான கறியா அது கூட்டியாச்சு நாங்கள் இதுக்கு தலைப்பால் வைக்கல இல்லை இல்லை அப்படியே சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு ஆமாம் நாங்கள் எல்லாரையும் போல செஞ்சு காட்ட விரும்பல அதிகமா தலைப்பால் கால்பால் இது இல்லையா இது இல்லையா ஓகே அப்போ இது என்னதுக்கு அதை நாங்கள் வைக்கணுமா அந்த முருங்கை வைக்கணுமா முருகனை அவிக்கணுமா இதை அடுப்பில் ஏற்றி போட்டால் தான் வெளியாகணுமா நம்ம இது என்ன அதிகமாயி இதுமா புளியங்காயமா சுட்டெடுத்தா தோல் லேசா விட விடுமான் கத்தியால விட்டு மறக்கண்டு வலிக்கிறத விட என்ன பேசணும்னா இப்போ தானே புளியம் பழம் வைக்க தானே புளியம்பழம் கோதடைச்ச வந்துடும் இந்த காய் காட்டுங்க இந்த காயில் வந்து எப்படி தோலைச்சி ஒரு மற்ற இந்த காய் வந்து கரையாதுண்ணே இந்த காய் கரையாது அதுக்காக தான் என்ன பண்ணுன்னா சுடப்புறாங்க சுடுங்க இதெல்லாம் நம்மளாக்குள்ள ஐடியாண்ணே சுடுவடுமா சுடுவாடும் தக்கண்டு தோலெல்லாம் கலாட்டும் கரண்ட் எடுத்து கரையாக காஞ்சிட்டே எவ்வளோ கண்டுபிடிப்படா போயிடலாம் கடவுளே இதெல்லாம் நினைக்கிற மாதிரிலாம் ஐயா கஷ்டமாக அதிகமா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஐடியாண்ணா எங்கட அம்மா என்ன சொல்லி இப்படி அடுப்பு போட்டாலே சவுட வரும் தோல் அப்போ புளியம்பழம் கூட இருக்கும் அந்த புளி அப்பதான் சரியா நம்ம சேரும் என்ன பாப்போமே இந்த எப்படி கொதிக்குது புளியம்பழம் மகளே பாருங்க புளியங்க சத்தம் புளியங்க கொதிக்குதுண்ணே புளியங்க கொதிக்குது சத்தம் கேட்குதோ இந்த சுடுதண்ணி என்ன அதிகமா சுடுதண்ணியாமா ஓ எந்த சுடுதண்ணியம்மா இப்போ புளியங்க கொதிக்குதுண்டா சுடுதண்ணி என்ன அவியல் சுடுதண்ணியும் கொதிக்கிறான் அது வைக்கிறேன் நிறைய விளக்கம் இருக்கு மக்களே சின்ன விஷயம் இல்லை சமைக்கிறேன்றது நாங்கள் வர்ற வாடகைகள் தான் தெரியல அதிகமா எப்படி வருது பாப்போமே இதுவா வீரம் இதுவா வெட்டி ஜவாரு ஒடுகுது வார்த்தையிலோ பார்த்தீங்களா மக்களே இதுவா வீரம் இதுவா வெட்டி புளியம்பழம் ஓடி வருகின்றது அம்மா நல்லா புளிஞ்சிட்டாவா மகளே இதுவா வீரம் இதுவா வெட்டி இந்த ஒளி எருது சுட்டு போட்டுட்டா ஊரில் வருமா இப்போ பார்த்துக்கண்டா மகன் பானி ஒளி வருகின்றது இருங்க நான் பார்த்துக்கலாமா இந்த ஒளி வருது பார்த்துலாமா பள்ளிக்கூட அழுகுறாங்கம்மா மக்களே பாருங்க எங்களுடைய நாட்டு கலையை நாட்டுக்கடை பாருங்களா காட்டுறாங்க பழமையில் எடுத்துருக்கிறது வரண்ணே கரை இல்லை புளியங்காயில் புளியங்காயில்னதும் இருக்கிறது இல்லை இங்கே பாரு நானி பாருங்க சொன்ன சரியாண்ணா நீங்களும் செய்யணும் அப்படி எனக்கு தெரியுமா எனக்கு எப்போ கையாலே உடைக்கல என்னம்மா கத்தியோணும் உடைக்கிறதுக்கு இதுண்டா கொஞ்சம் தோலம் பாட்டி எடுத்த வேண்டாமா லேசான வேலைம்மா
தோல்ல ஒன்று ஒட்டுப்படாது நெஞ்சாரு தோல்ல அந்த புளியங்கடை தசை ஒட்டுப்படுது இல்லடா இது புளியம் கோதா புளியம் குழக்கு நீங்க கூட கழுவ கூடாமா கழுவி தானே எடுத்துக்கோம் அப்படியே போட வேண்டியது ஓகே தேவையான புளியம் செட் பண்ணியாச்சு ஓகே மக்களே சொல்லுங்க இப்ப என்ன பார்க்க வேண்டாம் கரைச்சட்டி எது கொண்டு நம்ம வைப்போம் நம்ம கரைச்சட்டி கொண்டு அடுப்புல வைப்போம் அடுப்புலையா கடவுளே நான் பார்த்தா நீங்க வைக்க போறோம்ல வேற இதுதான் வைக்க போறேன் நான் தானே வைக்க வெடி கொடுத்துக்கடா மகளே அது எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு தந்தியாங்க ரதியம்மா பிடிங்க நீ ரெண்டு சேர்ந்து பிடிங்க அந்த சைடு பிடிங்க மகளே பார்த்தீங்கன்னா எனக்கு பாரிய ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு இந்த சொதிச்சட்டி அடுப்புல ஏற்றுறது ஷேப்பாருங்களே இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறேன் சரியா உங்க இப்படி நான் தான் சாப்பிட்றேன் அதிகமா பெட்டு நான் புளியங்காயெல்லாம் பெட்டு அதிகமா புளியங்காயெல்லாம் வெட்டி சமைக்கிற நாரும் பண்ணிக்கிறேன் இப்போ புளியங்காய பொறிச்சு குழம்பு வைக்கலாம் புளியங்காய் பொறிச்சு குழம்பு வைக்கலாம் அதிகமா சமைக்கலாம் மாங்காய் சமைக்கலானே புளியம்பழம் சமைக்கலாம் மாங்காய் சமைக்கலாம் விவசாய முருங்கலை ஒன்றுமே இல்லைம்மா இது நல்ல இல்லை ஜாரி இது விளையாக்கி அழுவுறது இப்படியே கந்த பார்த்துக்கிறாமா தண்டு தானே ஆமாம் இப்படி தான் முருங்கலை கந்த பார்க்கறது சொல்லி தரணும் அதிகமாக நீங்கள் இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த ஏதாவது இப்போ இருக்கிற மக்களுக்குலாம் தெரியாது அதிகமாக தெரியாது இப்படி விளையாடுறேன் இங்கே பாருங்க மாதிரி சரியா இங்கே பாருங்க இப்படியா 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 இப்படியாண்டு தலையாட்டி போட்டு எங்கடான்னு சங்கந்த பார்ப்பான் சரி அன்னைக்கு மரத்தில் ஏறி இந்த முருங்கை மரத்தில் ஒரு ஏறினா அப்புறம் கொண்டு விழுந்துட்டாமா மகளே பாருங்க அனுசரிந்து முருங்கை மரத்தில் ஏறலாம் சின்ன பருவத்தில் ஒரு ஹார்டனியான வீடியோவில் சின்ன பருவத்தில் ஓகே ஓகே இப்போ வரல இப்போ வரல நானும் வருவேன் இப்போ இந்த மரத்தில் சிம்பிளா ஓசை இருக்குமா ஓசை உண்டு வைக்கிறதா காது வைக்கிற எல்லாருக்கும் ஒரு ஓசை வைக்குது என்ன பண்ணுறீங்க காக்கா கந்த பார்த்து போட்டோமா வரா கழுவி போட்டு அவிக்கணும் வெங்காயத்தை பற்றி அரைக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான முருங்கலை சம்பல் முருங்கலை சம்பல் சொதியும் பார்க்கணும் இடைக்கடை சொதிக்கு இப்போ என்ன இடைக்கடை ஒரு உப்பு போட்டாச்சுன்னு உப்பு போட்டாச்சு அப்போ இடைக்குள்ள என்ன வருது அது ஆற்றணும் ஓகே ஓகே கண்டு வரல எங்கே தம்பி நீங்கள் அப்படித்தான் போல நம்ம இடைக்கடை போய் சரி பார்க்குறான் பாரு உப்பு போட்டு அப்போ என்னம்மா உப்பு கொடுண்ணா அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் நீங்கள் அதிகமாக அடிக்கடி சொல்கிறீங்க உப்பு இல்லை வேண்டாம் குப்பையில் அதுதான் சொல்கிறேன் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்ட வேண்டாம் நல்லா இருக்கும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க ரதியம்மா உப்பு இல்லாத வேண்டாம் குப்பையில் அது வெறும் கதை மட்டும்தான் உப்பு இல்லாட்டி என்ன ஆகும் உப்பு ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லாட்டி என்ன உப்பு ஊற்றி சாப்பிடாங்கண்ணே அப்படியே இந்த உப்பு இல்லாம குப்பையில் சீன் காட்டுறவங்க அது கதை இல்லாமல் கேட்குற கதை அது உப்பு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை
சோத்துக்கு முன்னாடி கறிக்கு போடலாம், கறிக்கு முன்னாடி சோத்துக்கு போடலாம். ஏன்னா நம்மளால சடான்னு சொல்லிடுவாங்க கும்பலா ஒன்று குப்பை இருந்து ஏதோ போடுறாங்க மாதிரி. நாங்களே எத்தனை சொல்லி பாரு போடுறோமா இல்லையானே சாப்பிட்றோம் தானே. வரகிறடிலானியா இந்த தம்பியா இல்லை நம்ம ஆளுண்டு இருக்கும் அதுக்கு ஆளாண்டு இறக்கி வச்சுக்க வர கொஞ்சமாக போட்டு போகணும். இந்த கூகுளில் இந்த சேர்த்து பண்ணுண்ணே என்னென்னு சொன்னால் இந்த முருங்கலை அரைக்கிறார்கள் ஆரம்பி இந்த நம்பரை கொஞ்சம் போட்டுங்க கூகுள். ஓகே பார்ப்போம். வணக்கம் கூகுள், என்னென்னு சொன்னால் இங்கே ரதியம்மாவுக்கு முருங்கல் அரைக்கிறதுக்கு அவசியமாக 2 ஆட்கள் தேவை. இருந்தால் நம்பரை கொஞ்சம் போட்டுருங்க. நீங்கள் ஆகுதுங்க ரதியம்மா இல்லையா இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். கூகுளில் இந்த அனுப்பானே பார்க்க இப்படி தான் ஆக்கள் அடிக்கிறேன். இப்போ எல்லாம் ஈஸி ரதியம்மா இங்கே நினச்சிக்காதீங்க. அதுக்கு நான் நம்மகிட்ட காசு இருக்கோம். அதுக்கு நான் காசு தான் வரல, அவங்க காசு வாங்க நமக்கு கூப்பிட மட்டும்தான். நிறைய விளக்கம் ரதியம்மா மாமா ஊட்ட ஊட்ட போறீங்களா? அது நல்ல மழையில் வழிபட்ட முருங்கலாமா. ஓகே ஃப்ரெஷ்ஷான முருங்கலை என்ன முருங்கலை. இதை முழுசா போட்ட வைக்கிறதா? ஆமாம். வெங்காயம் வெங்காயத்தை பச்சையத்தை அரைக்கிறேன். பச்சை பட்டை வைக்கிறேன். கொச்சிக்காய் கொச்சிக்காய் அவிச்சு தாவே அறுத்து போடுறா இல்லை என்ன மாதிரி இல்லை அரைக்கிறேன் அப்படியே காய் போடுங்க. நான் பார்க்க தான் இன்றைக்கு அந்த முருங்கலை சம்பளம் பார்க்க தான் கீழே வருங்க கொச்சிக்காய். அதான் கீழே ஓட்டாத அதாவையும் பக்கண்டு முருங்கை நடக்கண்டு அவிஞ்சிடும் அல்லவா. எப்படி எப்படியாண்டா மக்களும் சொல்லுங்க கிடைக்கல இந்த சில இந்த ஐடியா கிடையாது. கொஞ்சம் தண்ணி விடுவேன் கொஞ்சம் வேணே உப்பா அம்மியில் வச்சு அரைக்கலாம். என்னன்னா சொதி அடுப்பு வைக்கினே எல்லாம் செட் பண்ணி வைப்போம். எல்லாம் செட் பண்ணி வைப்போம் வேணே. என்னடா அடுப்பில் வச்சு சொதிச்சாட்டியை பார்க்கலன்னு யோசிப்பீங்க. அதை பார்க்க தான் வந்துருக்கேன் வேணே. அங்கே வர்றப்பா ஃப்ரெஷ்ஷான ரெடி ஆகுதுப்பா. இன்றைக்கு ஒரு குடி என்ன தெரிஞ்சிருவேனே. அதே திரையில இடக்கின்றது என்னண்ணே சின்ன இந்த தோல் ஊறி வந்தது. மீன் அவிகிற தானே அதிகம் எரிக்கணும் வேணா அதிகமா. உப்பு பாப்பனம்மா பாருங்க புளி உப்பு எல்லாம் பார்க்கணும். நீங்கள் கணக்காக தான் வச்சுப்பீங்க எனக்கு தெரியும். எதுக்கு கொஞ்சம் புளி அப்படிங்கண்ணா தாங்க ஆகும். புளி பிடிக்கும் தானே. என்ன பண்ணிந்தாங்க கொஞ்சம் உறுதிப்படுத்தாங்க. புளி மாதிரி கொஞ்சம் உறுதிப்படுத்தாங்கண்ணா அதிகமா. அம்மா சூடாக வைக்கணும் கையில் எல்லாம். எல்லாம் சொல்லிய மாதிரி ரதியம்மா உரை பட்சமா கண்ணுன்றியா உரைக்கணுமா. அதான் கறினே சொதி சொதிமா. அது இன்னைக்கு வளப்பா மீன் சொதி. வளப்பா மீன் சொதி பொடி. ஒரு காலத்து இருக்கட்டுமா. எப்படி வைக்கிற நீங்க? ஒரு காலத்து வைக்கிற என்னத்துக்கிட்டாமகன் இப்படி மூடிட்டு அப்படியே பொங்கி வந்துடும் திரைஞ்சிடும். ஒரு காலத்து அதுக்கு வச்சு கொண்டே இருக்கும். எப்படி இருந்தானே நிறைய ஐடியா இருக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நிறைய கற்றுக்கொள்ளலாம்ல. இந்த பள்ளிக்கெல்லாம் போகிறத விட இந்த சமையல் கலைகள் எல்லாம். இப்போ பள்ளிக்கு போகிறோம்ல
இப்போ வழி போகலாம் நான். உங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு தெரியுமா? ஓ அங்கே இருக்கு, நாங்கள் கொண்டு சேர்த்து விட்றோம்மா. எங்கே இருக்கு கடவுளே. நம்ம படிக்கலாம் ரதியம்மா, வயசானாலும் படிக்கலாம். படிப்புக்கு எல்லையும் இல்லை தொங்கலும் இல்லை. இல்லை இல்லை என்ன நான் இப்போ யோசிச்சேன். இப்போ நான் யோசிக்கிறேன் படிக்கலண்டி. இல்லை 8ஆம் வகுப்பு தானே படித்தேன். உங்களோட காலங்களில் 8ஆம் ஆண்டு படிக்கிறன்றது இப்போ 7 முடித்த மாதிரி தான். 5ஆம் 1ஆம் ஆண்டு படிப்பு இல்லை. நீங்கள் படிப்பு குறையதாமா? கொஞ்சம் குறையும் படிக்கிறேன். சரி மாதிரிலானே பழைய வாடி சப்பி சப்பி இருப்பாரு. அவருக்கு தான் ஆறு ஓடால எறிஞ்சிடுன்னு. அவர் இல்லை செத்து தாங்க அவர் கடுவாஞ்சொடி இல்லை இந்தண்ணே மன்று சார் இருக்காரு செல்லத்துல அவரு செத்துதாரையா. நல்ல ஐயா, நல்லா ஐயாண்ணே. எங்களுக்கு அவர் அப்பாப்பா தான் முறை. அடிச்சு போட்டு கேட்குறோமா? நான் அடிச்சாண்டு கேட்பாரு. பிரம்பு தானே அடிச்சோன்னுவாரு. அது சரியா நான் சொல்லுவேன் பிரம்பு எப்படி அடிக்கும்? உங்களோட கை இது மடிக்குமா? அதுதான் கேள்வி. ஆட்ட காய்க்கிறேனே அடிச்சாதான் படிப்போடும். அது சரி. அடியாத மாடு படியாத மாடு. அதான் அந்த மாட்டுகள் ஆகல் அடிக்கிறவள. எல்லாரும் என்ன செய்யறாங்க? படிப்பெல்லாம் மிஸ் பண்ணுறோம். எல்லாரும் யோசிப்பாங்க. கருவேப்பிலை விடு வேணாமா? ஓ கருவேப்பிலை விட கருவேப்பிலை இறக்குறாட்டம் தானே. ஓகே இப்போ பார்த்துலாண்டாமா கருவேப்பிலை போட போகிறோம்மா. கருவேப்பிலை போட போகிறீங்களா? ஓகே ஓகே போடுங்க. எடுக்கடிச்சு வச்சபடியாக கொஞ்சம் வருதுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூட போடணும். கருவேப்பிலை மணக்கு வேணே, அப்போதான் கறி நல்லா இருக்கும். கறி நல்லா இருக்கும். இப்போ அவிஞ்சி வந்து தராணத்துக்கு வந்துட்டுமா பார்த்தீங்களா? என்ன பாருங்க என்ன பாருங்க. தராணத்துக்கு வந்துட்டு. ஓகே கொஞ்சம் முடி சரியா இருமேனே. ஓகே கருவேப்பிலை சாப்பிடுமா? ஓகே இப்போ என்னண்டாமா கறி இறக்கப்புறமா ரெடி ஆயிடுதானே? ஓகே இறங்குங்க. இறங்குமா காட்டுவோம் பாருங்க மக்களே என்னடா இருக்குது. ஓகே இறங்குங்க. என்ன ரதியம் மகையில் வச்சுக்கிறேன். அவிக்க போகிறோமா? வைக்க போகிறீங்கண்ணே. ஓகே இது அவிச்சோன்னே மஞ்சள் எல்லாம் போகிறோம் இல்லையா? ஒன்றும் போடுறதில்ல. இன்னும் போடுறா அவிச்சு விட்றா. அதான் அரைக்கிறது. அவிஞ்சோன்னே அரைக்கிறேனே. எல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் சம்பல் வரேன் ரதியம்மா. பார்த்துடா மகன் முருங்கிற தொழில் அவிஞ்சிட்டுமா? அஞ்சாருங்க அதில் அரைக்கிறேன். அரைக்கணுமா? ஐயோ பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தேவைக்கலாம் உப்பு போட போகிறோமா? தேவைக்கலாம் உப்புண்ணே. உப்பு கீழே வர்றீங்களா? கீழே ஓட போகிறோம். அதாவது உப்பு இல்லை இந்த கொச்சி காயில். சம்பல் ரெடி ஆகலாம். சம்பல் ரெடிமா? அப்பமே இன்றைக்கு ஒப்பிட்டுக்கண்டி. அப்பமே இதுதானே எவ்வளோ அடிக்கிறேனே. ஆமாம் வேண்டா இது மெஷின் கொம்பரசன். என்னடா அந்த அந்த காலங்களில் எவ்வளோ ஒரு கண்டுபிடிக்கூடாது. இந்த கல்லை வச்சு உடஞ்சி உண்மையை கண்டுபிடிச்சி இப்போதான் அதில் பேர் என்ன ரதியம்மா? பிளண்டர். இது பிளண்டராமா? இதில் அரைக்கிறது அரைச்சி சம்ப போடுறது பூராமா? அது கரண்ட் இல்லை சமைச்சா இல்லை. இது பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாட்டிஞ்சே இல்லை நீங்கண்ணே. எல்லா பேரும் அம்மைக்குள்ள இருக்கேன்னு தெரியாது. இல்லை எங்களை விட்டு இருக்கானே இருக்கா? பரவாயில்ல. உங்களே இருக்கீங்க. எங்கம்மா உங்களே இருக்கீங்க. எங்கட விட்ட இருந்ததுதான் எங்கட அம்மா பிள்ளை எடுத்து விட்டா அவியலை காண்டு அந்நேரம்
சமைக்கிறது இந்த நாரியோருக்கு இது நான் அரைச்சேன் ம் கனவரத்தி அம்மா அதாவது உங்களோட அம்மாங்கிற காலம் நடத்தி தான் அடுக்கணுமா நடத்தி தான் அடுக்கணும் ஏ அப்படித்தாம்மா எங்க இப்போ 2 மணி தேங்காய் விட்டு அரைக்க அப்புறமா புளி கடைக்கிட்டே வர்ற ஆமாம்மா இது நடத்துறது தான் இதெல்லாம் நான் நடத்துறேன் நடத்துறேன் நடத்துறது கச்சோடோட போய் பாரு முருங்கலை தூளாகும் ஐயோ ஒரு கோல்மா இப்படியெல்லாம் சாப்பிட்டா அந்நேரம் எரிக்காம இப்படியெல்லாம் சாப்பிட நம்ம எரிக்க மாட்டோம். அது சரி உண்மைதான். இப்படிலாம் சாப்பிட்டவங்க தான் அந்த 100 வயது 80 வயதுக்கு வாழ்றாங்க. உண்மையாத்தாம்மா பிளண்டர் சாப்பிட்டு நம்ம கரண்ட் சாப்பாடு இங்கே தானே இருக்கிற வழியா நமக்கு ஏதாவது பழகிற கிடக்குறாப்பா சாப்பாடு. ஐயோ சே அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லி தரலாடி உங்களுக்கு ஆடுறீங்க. அது டேஸ்ட் அப்படி விடுங்கம்மா. விடணுமா? சரியா? சரிம்மா. ஓகே ஃபினிஷ் வேலைண்ணே. ஓகே இறக்குங்க. வேலை முடிஞ்சு மக்களுக்கு சாப்பாடு. ஆனால் மகன் இதுக்கு உள்ளாங்கு இருக்கணுமா அவன் இப்போ அறியும் கிழங்கெல்லாம் தொட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கீரைக்கடையிலும் கிழங்குமாய் முருங்கலை சம்பலும் கிழங்கும் சொல்லி வேலை இல்லையா? சொல்லி வேலை இல்லையே கறி பிடிச்ச கறி நம்ம ஆண்டாயி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் முருங்கலை எங்கள் மகளில் இப்படியே துடிட்டு உங்களுக்கு வந்து வருது என்ன தெரியா கஷ்டப்படாது. அதாவது நம்ம வந்து வரும் உங்களுக்கு சுண்டலுக்கு சொல்லி இல்லை முருங்கலை வராது அங்கே எல்லாம் இல்லை இல்லை வரும் வருமாமா? அங்கே வர அங்கே கணக்கை காய்ச்சி கொடுத்து வாங்குறது. என்ன மாதிரி தெரியலாம். நான் இங்கே நம்மளோட மட்டக்களப்பில் இங்கே ட்ரை பண்ணலாம். ஓ வீராய் கலையாட சேர்த்தாக்கி அங்காலையெல்லாம் முருங்கலை பிரசாதி சாமருங்கலை. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வடப்பாம்பு குளம் இந்த சொதியும் முருங்கலை சம்பல் சம்பல் ஒரு பொடியின ஒரு பொடியின வரேன். இருங்க ஒரு அருமையான சாப்பாடு. பிளேட்டில் கொஞ்சம் சோறு கொஞ்சம் குறைஞ்சிது. காரம் நாங்கள் எல்லாமே இது சரி சாப்பிடுங்க. அதிகமா ரஹீம் சாப்பிடுங்க. நல்லா இது உங்களுக்கான விருந்து. அருமையா அப்போ சோத்து பிளேட் வேண்டியது அனுப்பிடுவாள். பிளேட் வேண்டியது அனுப்பிடு போகட்டும். சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிடுறது வச்சு சாப்பாடு வேண்டியில் காற்று வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன வெடி சாப்பிடல சாப்பிடு தூதுவளை இலை தானே அரைச்சி இதே மாதிரி சாப்பிடுங்களா? ஒரு
வேறு லெவல்மா சாப்பாடு அருமையான நானே சமைச்சு போட்டு நான் சொல்லக்கூடாம இந்த பாக்கி ருசியா இருக்கா தான் நான் சொல்றேன் நாக்கு அது சரி உங்கள் நாக்கு ருசியாக நிறையா சூப்பராக இருக்கணுமா சம்பல் சம்பல் அந்த பொடி நாங்கள் வெடி ஆகிடலாம் சூப்பராக இருக்கிறது என்ன அதிகமாக சம்பல் வேறு லெவல்மா பத்திலா வீட்டு சம்பல் போட்டு அடையா போடலாமா என்ன நல்லாக்குதா தெரியுது நீ சாப்பிட பார்த்தா தெரியுது நல்லா இருக்கேன்ட்டு நீ சாப்பிட பார்த்தா தெரியுது நல்லா இருக்கேன்ட்டு பசி உண்மையிலே மகளே ரெண்டு அஷ்டமோ கீத்தன் அஷ்டம் அறியலை இந்த மந்த முந்தம் மலபாமைங்களையும் இன்னும் சம்பல் உண்மையிலே சம்பல் நல்ல ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் என்ன இது நீங்களும் இதே போல் சாப்பிட்டு பாருங்க நல்லா சில பேர் யோசிப்பாங்க என்னடா முருங்கையில் சம்பல் போட்டு சாப்பிட்றாங்க ஒன்று ரெண்டு அப்படி நான் இல்லை நான் நல்லா இருக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு எப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பழைய சாப்பாடாம் உண்மையிலே நல்லா இருக்கீங்கண்ணே அதிகமா முருங்கை சம்பல் பிடிச்சிது முருங்கை சம்பல் பிடிச்சிக்கி உண்மையிலே நாளைக்கு நாங்கள் புதியதொரு சமையலில் உங்களை சந்திக்கும் வரை விடுதலை செல்ல போகும் நாங்கள் மீது நீங்க பாருங்க சாப்பாடு இல்லை இவரு அது ஓகே அது சரி நீங்கள் கொஞ்சம் பாய் சொன்னீங்கன்னா நாங்கள் முடிச்சுட்டோம் பாய்